வெல்கம் டு பிஎஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஜென்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப்போட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பார்த்துட்டிங்கன்னா ஏவி அப்படிங்கிற ஆப்புடைய அப்படியே அந்த ஆப்புடைய ஃபாலோவர்ஸ் ஆப் மாதிரி தான் இருக்கும். சேம் கான்செப்ட் ஆப் தான். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஏவி ஆப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தனால இந்த ஆப் எடுக்கல. ஏன்னா ரெண்டும் ஒரே கான்செப்டில் இருக்கனால ஒரே நம்பரில் நிறைய பேர் அதே ஆப்பை இந்த ஆப்பையும் ரெண்டையும் ஒரே நம்பரில் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ஆப்புக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம இந்த ஆப் மட்டும் எடுக்காமல் இருந்தோம். ஏவி ஆப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆப் நம்ம எடுத்தோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் எடுக்கும்போது நம்ம டெஸ்டிங் ப்ராக்ரஸ்க்காக தான் எடுத்தோம். எப்பவுமே ஒரு ஆப் டெஸ்டிங் ப்ராக்ரஸ்க்காக எடுத்துட்டு ஆப் நல்லா இருக்குது, ஃபயரிங் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரொமோஷன் ஸ்டேஜ் தான். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அமௌண்ட் போட்டாலோ இல்லை இன்வைட் பண்ணாலோ நமக்கு எந்த ப்ராப்ளம் வராதுங்கிற பட்சத்தில் தான் அப்படியே ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக தெரியுது மேனேஜர் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம லிங்க் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி தான் இப்போவும் இந்த ஆப் எடுத்திருந்தோம் டெக்ஸ்டிங் ப்ராக்ரஸ்க்காக. ஸோ அதனால் ஒரு 1 or 2 இன்வைட் கொடுத்துருந்தோம். அதுவும் மினிமமில் தான் கொடுத்துருந்தோம். நம்ம எடுக்கும் போதே ஆப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மிடில் ஸ்டேஜில் தான் இருந்து, மிடில் ஸ்டேஜே கொஞ்சம் தாண்டி தான் இருந்துச்சு. லைட்டாக ஆஃபர்ஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் இது ரொம்ப பெரிய ஆப்ஸ்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஆப் தான். ஓகேவா? எவையுமே சின்ன ஆப் தான். நிறைய டீம்ஸ் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்படி வச்சுருந்து க்ளோஸ் பண்ண ஆப் தான். ஜென்டெக்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. சரி பார்ப்போம், டீம் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே ஃபயர் இல்லாமல் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் டீம் டெவலப்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நம்ம எடுத்துருந்தோம். பட் ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி லாகின் லிங்க் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டீம்ஸை அப்பப்போ ஃபயர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா டீம் டெவலப்மெண்ட் இந்த ஆப் சுத்தமாகவே இந்த ஆப் செட் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமளும் ஒரு 2 பேர்கிட்ட இன்வைட் பண்ணியிருப்போம். அப்போயும் அவங்ககிட்ட சொல்லி தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இது மினிமம் மட்டும் தான் நீங்கள் இப்போ போடணும். டெஸ்டிங்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் மினிமம் பிரச்சனை இல்லை, அந்த அமௌண்ட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்கள மட்டும் எடுத்துருந்து போட்டிருந்தோம். அவங்க ஒருவேளை ஆப் நல்லா இருக்குது, டீம் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, நமக்கு மேனேஜர் சப்போர்ட் இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்கிறவங்கள மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாம் பார்த்துருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ஆப் சுத்தமாகவே ஆப்போட மேனேஜர் சப்போர்ட்லாம் சுத்தமாகவே இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வடக்கன்ஸ் தான் இருந்தாங்க ஆப்ஸில். ஸோ வடக்கன்ஸ் இருந்தாலே உங்களுக்கே தெரியும், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் நடந்துச்சு. ஆனால் பட் இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சின்ன ஆப்புங்கிறதுனால க்ளோசிங் ஸ்டேஜ் 1.5 மாதம் 2 மாதம் அப்படிலாம் கொண்டு போக மாட்டாங்க. டக்குன்னு ஆஃபர் போட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஆப் தான் இதுவும். ஏவியும் அப்படி தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்போடைய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் க்ளோசிங் ஸ்டேஜில் என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் இன்னையிலேருந்து கரெக்டாக 1 மாதத்துக்குள்ளே இந்த ஆப் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்குள்ளே எப்போனாலும் க்ளோஸ் ஆகும். பட் இந்த ஆப் கொஞ்சம் கம்பெனியும் முடிவு பண்ணி லாங்காக போனால் கூட 1 மந்த்து தான் போகிற மாதிரி சான்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆப் யாராவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வைட்டோ அப்கிரேட்டோ பண்ணாமல் போட்ட அமௌண்ட்டை மட்டும் விட்ரா போட்டு எடுக்கிறது உங்களுக்கு சேஃப். ஏன்னா நிறைய டீம் ஃபயர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கும் சேஃப்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ணாமல் யாரையும் அப்கிரேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு போட்ட அமௌண்ட்டை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் தான் சேஃப். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிற டீம், அதாவது இடையில அந்த டீம்லாம் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்த டீம் மட்டும் தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் தான் ஆஃபர்ஸ் கூட்டுவாங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் ஹை ஆஃபரா இல்லை ஆப் க்ளோஸ் பண்ண போகிற ஆஃபராங்கிறது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஆஃபர்ஸ் சின்னதாக கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆஃபர் என்ன க்ளோசிங் ஸ்டேஜாக என்ன எதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நாம் ஃபஸ்ட்டே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஆப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிட்டோம், இந்த ஆப் வேண்டாம், இது யாரையும் இன்வைட்டோ அப்டேட்டோ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக நம்ம குரூப்லேயே சொல்லியிருக்கோம். பட் நிறைய மெம்பர்ஸ் தெரியாதவங்க அப்கிரேட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ பொதுவாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். பட் குரூப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஃபஸ்ட்டே நான் என்ன ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயிலாம் ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஸ் நல்லா போயிட்டுருக்கு, எந்த ஆப்ஸ் ப்ரொமோஷன் ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஆப்ஸ் போட்டால் நல்லா நமக்கு நல்லா போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா போகிற ஆப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் லிங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கைடன்ஸ் குரூப் கூட வச்சுருக்கோம். ஏன்னா எப்படி ஒரு ஆப் கொண்டு போனால் நமக்கு நல்லா லாங்காக ஃபயர் இல்லாமல் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் அதுக்கான சான்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஓகேங்கிறவங்க தாராளமாக லிங்க்